மத்தவங்களோட பார்வையில இருந்து பார்த்தா வந்து யூ ஆர் லிவிங் எப்படி சொல்ற ட்ரீம் லைஃப் அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு அந்த மாதிரி இப்பயும் தோணுதா? ஃபர்ஸ்ட் தோன்றிருக்கலாம். பட் ஆஃப்டர் லாங் இயர்ஸ் இந்த மாதிரி நிறைய டிராவலுக்கு அப்புறம் இப்பயும் உங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுது? ட்ரீம் லைஃப் அப்படின்றது ஸ்டார்டிங்ல இருந்தது. பட் இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. டிராவலிங்கே வந்து பொழப்பா வச்சிருக்கனால பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலரா டிராவலிங் வீடியோ எடுக்கிறதுக்காக டிராவல் பண்றோம்னா, இப்போ அது ஒரு ஜாப் ஆயிடுச்சு எனக்கு. புரியுது. அந்த அளவுக்கு முன்னாடியுமா என்ஜாய் பண்றதில்ல. இப்போ போனோம்னா ஓகே என்ன வீடியோ பண்ணலாம், என்னமா எடுக்கலாம் வீடியோஸ், என்னமா கண்டென்ட் எடுக்கலாம், இது மக்களுக்கு பிடிக்கும். ஸோ அப்படின்ற கண்ணோட்டத்தில் நம்ம டிராவல் பண்றதுனால என்ஜாய் பண்ண முடியல. ஹானஸ்ட் ஆன்சர் நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா சமயத்துல தீபாவளிக்கு படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. 3 படம் அன்னைக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டேன் ரிவ்யூ போடணும்னு சொல்லிட்டு. 3வது படம் பார்க்கும்போது டே படத்தை என்ஜாய் பண்ணி பார்த்தா ஓகேடா. பட் நீ ஒரு வேலையா வந்து ரிவ்யூ பண்றதுக்காக போறப்போ ஒரு சலிப்பு. கண்டிப்பா அது நீங்க சொல்றது வந்து கண்டிப்பா ஸ்டார்டிங்ல வந்து டிராவல் இப்போ நம்ம வீட்டில் இங்கே ஒர்க் பண்ணிட்டு போது இல்லை ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஜென்ரலா பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணணும், சும்மாவே உட்காந்துருக்க கூடாது அப்படின்னு நினைப்பாங்கல்ல. ஆனா எனக்கு எப்படி இருக்கு இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சும்மா உட்காந்துக்கணும். அது எங்க இருந்தாலும் சரி, ஏதாவது வேற கண்ட்ரி போனா கூட சில டைம் என்ன பண்ணுவேன், 10 நாள் ட்ரிப் இருக்குன்னா 2 days சும்மா தான் இருப்பேன். சும்மா ரூம்ல உட்காந்து ஏதாவது கம்ப்யூட்டர் பண்ணிட்டு ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். ஸ்டாண்ட் பை மோட்ல இருப்பேன். எங்கேயும் வெளியில போக மாட்டேன், சாப்பிட கூட வெளில போக மாட்டேன். ஆன்லைன்ல புக் பண்ணிக்கிறது, சாப்பிட மாட்டேன் சில டைம்லாம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இப்போ இருக்கு. ஏன்னா ஒரு டைம் நிறைய விஷயங்கள் பாக்குறோமா, அதனால வந்து அது சலிப்புத்தன்மை எல்லா சைட்லயுமே இருக்கு ப்ரோ. அது எதுவுமே அவாய்ட் பண்ண முடியாது இல்ல. ஆமா, சில பேர் சொல்லுவாங்க சிலதெல்லாம் சலிக்காதுன்னு சொல்லுவாங்க. பட் ரியாலிட்டி வந்து இந்த டிராவல் வ்ளாகிங்ல நான் பார்த்தது இந்த இது நான் எக்ஸ்பெக்ட் லைக் ஹானஸ்ட் ஆன்சர். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளவு சீக்கிரம் அந்த சேச்சுரேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரெகுலர் டிராவல் பண்றேன். நிச்சயமா. அதுல என்ன உங்களுக்கு வந்து இப்போ இந்த ஒரு ஃபீலிங், டிராவல்லே நிறைய பார்ட் இருக்குல்ல, அதுல எந்த மேட்டர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இப்போ கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ கொடுத்துருக்குன்னு சொல்ல முடியாது. இது எப்படின்னா வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஜென்ரலா வந்து எக்ஸாம்பிள் ஏஷியான்னு வச்சுக்கோங்களேன். ஏஷியால வந்து தாய்லாந்து போவோம், தாய்லாந்து கம்போடியா போவோம், தென் வியட்நாம் போவோம். எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும் பாக்குறதுக்கு. நம்மளுக்கே வந்து அங்க ஒரு 30 days டிராவல் பண்ணோம்னா 30 நாளும் ஒரே விஷயமா தான் பார்த்துட்டு இருப்போம். கல்ச்சரா இருக்கட்டும், மோனோட்டோமஸா ஆயிரும்ன்றீங்க. ஸோ அதனால இப்ப நான் என்ன பண்றேன்னா வந்து இங்க இருந்து டக்குன்னு ஆப்பிரிக்கா போறது, ஆப்பிரிக்கால இருந்து அப்படி யூரோப் போறது, அப்படி கான்ட்ராஸ்டா போறதுனால கொஞ்சம் நம்ம சமாளிச்சிக்க முடியுது. ஆனா ஒரே இடத்துல டிராவல் பண்ணா நம்ம நிறைய காசு சேவ் பண்ண முடியும், ஃபிளைட் டிக்கெட் அதெல்லாம். புரியுது. ஆனா இந்த சாட்ரேஷனால வந்து வேற வழி இல்ல, காசு ஸ்பெண்ட் பண்ணி தான். ரைட். இப்போ எவ்வளவு வருஷங்க ஆயிடுச்சு? இப்போ 7 years கிட்ட ஆயிடுச்சு ப்ரோ. லிட்டரலி 7 years. சத்தியமா சொல்றேன், ஆடியன்ஸா பார்த்தா இன்னும் ஒரு 3-4 years அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பட் 7 years ஆயிடுச்சு. உங்களோட நியாயமான ஆன்சர் என்னால் வந்து புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் போகாத இடம்னு என்னென்னலாம் இருக்கு, போகாத பகுதிகள்னு என்ன இருக்கு, அன்எக்ஸ்ப்ளோர்ட் அப்படின்னா எந்த மாதிரியான பார்ட்ஸ்லாம் அப்படின்னு இப்போதைக்கு இருக்கு இப்போ இருக்கிற நிலைமை? ஓகே, எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிபிக் கிரைட்டீரியா இருக்கு. முக்கியமா வந்து நான் நிறைய ட்ரைப்ஸை வந்து மீட் பண்ண அப்படிங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அதுல எனக்கு என்ன வித்தியாசமா தோணுதுன்னா, இப்போ ஜென்ரலா ஒரு நாட்டுக்கு போனோம்னா அங்க உள்ள சிட்டி இல்ல பில்டிங்ஸ் இல்ல அங்க உள்ள டூரிஸ்ட் ஸ்பாட்டை பாக்குறத விட இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு புதுமையா இருக்கு. ஒரு ட்ரைப்ஸை பார்க்கும்போது அவங்க கூட ஹண்டிங் போறதா இருக்கட்டும், இல்ல அவங்க கலாச்சாரங்கள் வித்தியாசமா பாக்குறதா இருக்கட்டும். ஏன்னா இப்ப நம்ம வாழ்க்கையில வாழ்றது பாத்தீங்கன்னா வேற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அது அவங்க கூட வந்து வாழ்றது வித்தியாசமா பாக்குறதுனால வந்து கொஞ்சம் எனக்கு நியூவா ஃபீல் ஆகுது. அதனாலே வந்து நான் மோஸ்ட்லி இந்த அன்எக்ஸ்ப்ளோர்ட் ஏரியா அந்த மாதிரி தான் பிளான் பண்றேன். முக்கியமா நான் இப்ப போகணும்னு நினைக்கிறது சவுத் அமெரிக்கா பகுதியில, அந்த அமேசான் பக்கத்துல. ஸோ அங்கெல்லாம் சில ட்ரைப்ஸ் அமேசானை எக்ஸ்ப்ளோர் பண்ணல, இன்னும் அந்த பக்கம் போவே இல்லை. அங்கெல்லாம் சில ட்ரைப்ஸ்லாம் இருக்காங்க. ரொம்ப நாள் ஆசை. ஒரு ட்ரைப் இருக்காங்க, அவங்க வந்து ஆண் அப்படின்ற நிரூபிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கட்டமா இருக்கும், கட்டக்குள்ள எறும்பா இருக்கும், அந்த எறும்புக்குள்ள கையை விட்டுருவாங்க. நிறைய இருக்கும், 1000 கிட்ட இருக்கும் வச்சுக்கோங்களேன். 2 பேரும் கையை விட்டு நடக்கணும், டான்ஸ் ஆடணும். அதுதான் அந்த ட்ரைபோட வழியில தானா வருமே. அது ட்ரை பண்ண எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நிஜமா ட்ரை பண்ண போறீங்களா? போயிட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்போ சவுத் அமெரிக்கா ட்ரிப் வந்து தெரியல ப்ரோ, பிளான் இல்ல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்டினென்ட்ல கண்டிப்பா அமெரிக்காஸ்ல, அதுவும் சவுத் அமெரிக்கா வந்து. அமெரிக்காவுமே நான் இப்ப போனதுல பாத்தீங்கன்னா வந்து ஜென்ரலா அமெரிக்கானா இதுதான் பில்டிங்ஸ் தான், இல்ல டெவலப்டு கண்ட்ரி அந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் இந்த டைம் நான் போனப்ப எனக்கே வித்தியாசமா, எனக்கும் நல்லா இருந்துச்சு. யூஎஸ் டிராவல் பண்ண சூப்பரா இருந்தது. மற்ற கண்ட்ரி டிராவல் பண்றதை விட ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் ஒவ்வொரு வித்தியாசமான டிரான்சிட் ரொம்ப நல்லா இருக்குன்றீங்க. அதனால அது கான்ட்ராஸ்டா இருக்கு. இப்போ ஈஸ்ட்ல டிராவல் பண்ண ஒரு மாதிரி இருக்கு, வெஸ்ட் போன ஒரு மாதிரி இருக்கு, அங்கேயும் ட்ரைப்ஸ் இருக்காங்க. சோ அதெல்லாம் வந்து அடுத்தபடி நான் ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். அந்த ட்ரைப்ஸ்ல டிராவல் பண்றதெல்லாம் வந்து நாட் டன் வித் அமெரிக்கா. அது எவ்வளவு பெரிய கண்ட்ரி இல்ல, சில இடம் தான் வந்து. ஆமா, ஃளைட்டே 6-7 hours போகுது. ரைட். சோ இப்போ யுஎஸ்க்கு நீங்க போயிட்டு போட்டதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய விஷயங்கள் காமிச்சிங்க. ஏன்னா யூஎஸ்னால அமெரிக்கன் ட்ரீம் அப்படிங்கறது அங்க இருக்கவனுக்கும் சரி இங்க இருக்கவனுக்கும் சரி நீங்க சில விஷயங்கள்லாம் காமிச்சிங்க. தி அதர் சைட் ஆஃப் அமெரிக்கா, தி டார்க் சைட் அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு போகும்போதே இப்படி வந்து இருந்துச்சு அப்படி காமிக்கணும்னு இல்ல, நீங்க போய் அது அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் ஆகி அதுக்கப்புறம் அந்த சைட் ஆஃப் அமெரிக்கா நீங்க காமிச்சிங்க? இல்ல, பிளான் இருந்தது எனக்கு. அமெரிக்கால வந்து எல்லாம் ஜென்ரலா காமிக்கிறது குட் சைட் ஆஃப் அமெரிக்கா வந்து காமிக்கிறாங்க. நம்ம வந்து
அப்படியே ஆப்போசிட்டா டார்க் சைடும் காமிக்கணும் அப்படின்னு சொல்ற பிளான் இருந்தது. பட் இந்த அளவுக்கு மோசமா இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்ன ப்ரோ மோசமா இருக்கு? எது உங்களை ரொம்ப ஆச்சரியப்பட்டுச்சு அங்க? எது ஆச்சரியப்படுத்துதுன்னா, உண்மையான ரியல் அமெரிக்கன்ஸ் வந்து காசு இல்லாம ட்ரக்ஸுக்கு அடிமையாகி சாப்பாடு கூட வழி இல்லாம ரோட்ல வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்றது அதெல்லாம் லைவா எவ்வளவு பேர் நம்ம அமெரிக்கானா வந்து முன்னாடி ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்குலாம் வந்து நான் கண்டிப்பா அமெரிக்கா போகணுன்றா அப்படின்னு ட்ரீம்ல தான் இருப்போம். ஜீன்ஸ் படத்துல வர அந்த பாட்டெல்லாம் பார்த்தா அமெரிக்கா தான்டா போகணும் அப்படின்னு. இப்ப கூட பார்த்தா கூட தோணும். பட் ஆனா பாத்தீங்கன்னா அங்க போனதுக்கு அப்புறம் இந்த ரியல் சைட்லாம் பார்க்கும்போது ஏன்னா அமெரிக்கா எவ்வளவு மோசமா இருக்கு, நம்ம நாடு எவ்வளவு பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி தான் தோணுது அங்கெல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா அவ்வளோ போலீஸ் அவ்வளோ ஃபெசிலிட்டி இருந்தாலுமே அவ்வளோ ரூல்ஸ் இருந்தாலுமே பட் ஸ்டில் ஒவ்வொரு கண்ட்ரியும் ஒவ்வொரு டார்க் சைடு இருக்குல்ல. பட் whenever you go to some other foreign land, ஒவ்வொரு வாட்டியும் திருப்பியும் இங்க காலெடுத்து வைக்கிறப்போ நம்ம கண்ட்ரி பார்த்து என்ன ப்ரோ தோணும்? நம்ம கண்ட்ரினா நான் ஸ்பெசிஃபிக்கா தமிழ்நாடுனே சொல்றேன் நான். என்ன தோணும்? என்ன தோணும்னா இது வந்து கிராவிட்டின்னு ஒரு படம் நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்க. அதுல ரொம்ப நாளா வந்து அப்படியே மறந்துட்டே இருப்பா. கீழே வந்து ஃபர்ஸ்ட் அந்த மண்ணை தொட்டோன்னு வந்து அந்த ஒரு ஃபீலிங் அப்பதான் புரியும்ல. கண்டிப்பா அந்த மாதிரி உங்களுக்கு அதான் ஃபர்ஸ்ட் எப்படி சொல்றது வந்து இறங்கவே நமக்கு ரொம்ப நாள் சுத்திட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். மெயினா ஃபுட்டு தான் எங்களுக்கு பிரச்சனை. அந்த ஃபுட்டு நம்ம என்னதான் வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல நம்ம வந்து வெளில சாப்பிட்டாலும் அது நம்ம ஊர்ல சாப்பிடுற ஃபுட்டுன்றது வேற. ஃபர்ஸ்ட் போனோடனே போய் பிரியாணியை போடணும்டா அப்படின்னு நமக்கு திங்கிங் இருக்கும். வீட்டுக்கு போய் நல்லா சாப்பாடு சாப்பிடலாம். ஃபுல்லா அவுட் ஆஃப் கண்ட்ரி நம்ம இந்தியாவில் மட்டும் தான் பாத்தீங்கன்னா அதிகமா வெஜிடேரியன் நம்ம சாப்பிடுறோம் கன்சியூம் பண்றது. பட் அவுட் ஆஃப் கண்ட்ரி போயிட்டு வச்சுக்கோங்களேன் ஃபுல்லா மீட் தான் அதிகமா இருக்கும். சிக்கன் இல்ல பீஃப் வாட் எவர் அதிகமா இருக்கும். நம்ம வெஜ்ஜி வந்து அதிகமா தேட வேண்டியதா இருக்கும். நம்ம இங்க வந்து வெஜ் அதிகமா சாப்பிட்டு நான்வெஜ் தேடுவாங்க. ஆமா. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் நான்வெஜ் வெஜ் தான். அங்க போனதுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்கு வந்து நான் என்ன சொன்னேன் சாம்பார் வைங்க அப்படிதான் சொல்லுவாங்க எங்க வீட்டுல. சோ அந்த மாதிரி நமக்கு வந்து தோணும் வீட்டு சாப்பாடு சாப்பிடணும். ஏன்னா அப்படியே நம்ம வாழ்ந்துட்டோம்ல வந்ததுல இருந்து. ஸோ நான் எது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தோணும் கேட்டா நம்ம ஊரை மிஸ் பண்ண வைக்கிறதுல முதல் விஷயம் ஃபுட்டா தான் இருக்கும்ல. ஃபுட்டு தான். இப்போ நீங்க உங்க சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு வீட்லயும் ஒரு மாதிரி வளர்ப்பாங்க ப்ரோ ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது. சில பேர் சிக்கன் சாப்பிடுவாங்க, மட்டன் பீஃப் சாப்பிட மாட்டாங்க. சில பேர் மட்டன் வரைக்கும் போவாங்க, பீஃப் சாப்பிட்ற பழக்கம். அது மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் போர்க்லாம் சில பேர் சாப்பிட மாட்டாங்க. உங்களுக்கு இந்த டிராவல் பிளாகிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் வேற மாதிரி இருந்துச்சு, அப்புறம் நீங்க மாத்திட்டீங்களா? அது மாதிரி ஏதாவது லைக் டிஃபரெண்ட் தான் ப்ரோ. சேம் எல்லா வீட்லயும் இந்தியன் வீட்ல சாப்பிட்ற சிக்கன் அண்ட் மட்டன் அண்ட் காய்கறி அவ்வளவுதான் என்னோட இதா இருந்தது. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னல நான் வந்து பண்ண விஷயத்தையே பண்ணாம இதை வித்தியாசம் பண்ணா எனக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தினால பாத்தீங்கன்னா புதுசா நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண கத்துக்கிட்டேன். ஸோ போக் ஆகட்டும் பீஃப் ஆகட்டும் அதெல்லாம் சாப்பிட்டதே இல்லை. இந்த டிராவலிங்ல நான் வந்து எப்போ டிராவல் பண்ணோம் அப்பையில இருந்தா வந்து புழு ஆகட்டும் குரங்கு கூட சாப்பிட்ருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிராவலிங்ல ஓகே இவங்களும் சாப்பிட்றாங்க, இவங்க மக்கள் தானே சாப்பிட்றாங்க, மனுஷங்க தானே சாப்பிட்றாங்க, என்ன ஆகுது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளோர் தான், வேற எதுவும் இல்லை. ஃபுட் பாலிடிக்ஸ் பேசல, பட் ஃபுட் ஆஸ் எமோஷன். ஏன்னா பீஃப் சாப்பிடாதவனுக்கு புழு குரங்கு பீஃப் எல்லாமே ஒண்ணுதான். ஏன்னா அவன் அதை சாப்பிட மாட்டாங்கறனால அது உங்களுக்கு கொஞ்சம் கடினமா இல்லையா? ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ஒரு மலை மேல ஏறி பார்த்தேன் எக்ஸ்பீரியன்ஸ், ட்ரைபல்ஸ் கூட தூங்கினேன், அங்க ஒரு ஹட்ல வாழ்ந்த எக்ஸ்பீரியன்ஸ் வர. பட் ஃபுட்ன்றது இன்டேக்ல அது டேஸ்ட் சம்பந்தப்பட்ட விஷயம். அது உங்களுக்கு பெரிய ஒரு சேஞ்சா வந்திருக்கும்ல? சேஞ்ச் கண்டிப்பா இருக்கு ப்ரோ. பட் அதுவே பழகிச்சுவாங்கல்ல. ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டார்டிங்ல ஒரு ரொம்ப ரெசிஸ்டன்ட்டா இல்ல ப்ரோ எனக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியல. ஏன்னா வந்து ஸ்டார்டிங்ல ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தோம் நம்ம டிராவல் பண்றதுக்கு. நான் நினைச்சு கூட பார்க்கல போய் இத்தனை நாட்டுக்கு நான் வந்து நல்லா போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை கண்ட்ரிக்கு போயிருக்கீங்க? 70 கண்ட்ரிஸ் போயிருக்கேன். எத்தனை பாஸ்போர்ட் உங்களுக்கு ஃபுல்லா இருக்கு? 3 பாஸ்போர்ட். ரைட். நீ எதுக்கு பாஸ்போர்ட் வாங்கி வச்சிருக்கேன்னு உனக்கு இதுதான் நிறைய பேர் கேள்வி கேட்கும். 3 பாஸ்போர்ட் எவ்வளவு சொன்னீங்க? எத்தனை கண்ட்ரிஸ்? 70. ஓகே. முடிச்சிருவீங்களா மீதி இருக்கிற? எனக்கு முடிக்கதான் பிளான் இல்லை ப்ரோ. அப்படியே அந்த ஃப்ளோ அப்படியே போவோம் அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு நீங்க முடிச்சிருவீங்கன்னு தான் எனக்கு தெரியல. மொத்தம் 197 இருக்கு, பார்க்கலாம். ரைட். பட் இப்போ